வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். சித்திரை புத்தாண்டை வரவேற்ற தமிழ் மக்கள், ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள். இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்களை அவதானத்துடன் செயற்படுமாறு கோரும் ஸ்ரீலங்கா அரசு, பதற்ற நிலை உருவாக்கலாம் என எச்சரிக்கை. இலங்கையின் ஆட்சி மாற்றம் பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும், ஆசிய அபிவிருத்தி வங்கி தெரிவிப்பு. இஸ்ரேல் மீது தாக்குதலுக்கு தயாராகும் ஈரான், பாரிய பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்கிறது இஸ்ரேல் ராணுவம். பிரதமர் மோடியின் கையெழுத்துடன் புத்தாண்டு வாழ்த்து அட்டை தமிழகம் முழுவதும் விநியோகிக்க பாஜக முடிவு. தொடர்வது விரிவான செய்திகள். குரோதி என்ற பெயரை கொண்டு சித்திரை புத்தாண்டு இன்றிரவு பிறந்துள்ளது. அந்த வகையில் குரோதி வருடத்தை வரவேற்கும் முகமாக தமிழர் தாயகத்தில் உள்ள ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் இடம்பெற்ற நிலையில் அதிகளவான மக்கள் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் பிறந்திருக்கும் சித்திரை புத்தாண்டில் தமிழ் மக்கள் பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுபட்டு அனைவருக்கும் நன்மைகள் கிடைக்க வேண்டும் என தர்மசாஸ்தா குருகுல ஆசிரியர் மகாதேவ சோமசுந்தர குருக்கள் ஐபிசி தமிழுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். குரோதி விரதமாகிய இந்த வருடம் அனைவருக்கும் எல்லா விதமான சௌக்கியங்களையும் தர வேண்டும் என்றும், அந்த ஐபிசி தொலைக்காட்சி சேவையிலே சேவை செய்கின்ற அனைவருக்கும் குரோதி விரதத்துடைய வாழ்த்துக்களும் ஆசைகளும். அந்த வகையிலே உலகத்திலே இருக்கின்ற தமிழ் மக்கள் அனைவருக்கும் இந்த சேவை மூலமாக இனிவில் தர்மசாஸ்தா குருகுல அதிபர் மகாதேவ குருக்களுடைய ஆசைகளும், அவருடைய மகனாகிய சுதுமலை முருகமூர்த்தி கோயில் ஆலய மகோத்சவ குருவாகிய என்னுடைய ஆசைகளும், தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமானுடைய திருவருளும் இந்த சேவையை நடத்துகிறவர்களுக்கும், இந்த சேவை மூலமாக கேட்டு மகிழ்கின்ற உலகத் தமிழ் மக்கள் அனைவருக்கும், அனைத்து இன மக்களுக்கும் ஆசியும் கூறி, மேல்மேலும் அவர்கள் சிறப்பாக வாழ்வதற்கு குரோதி வருஷம் எங்களுக்கு எல்லா விதமான சந்தோஷத்தையும் தர வேண்டும், எல்லா விதமான வளர்ச்சிகளையும் தர வேண்டும். குழந்தைகளெல்லாம் செல்வம், நோய் நொடிகள் இல்லாமல் இந்த குரோதி விரதம் எங்களுக்கு எல்லா விதமான சந்தோஷத்தையும் தர வேண்டும் என்பதை இறைவனுடைய பாதங்களிலே பணிந்து பிரார்த்தனை செய்து முருகப்பெருமானுடைய ஆசையை உங்கள் அனைவருக்கும் கூடி என்னுடைய ஆசையையும் உங்களுக்கு கூறி அமைகின்றேன். நம பார்வதீபதையே ஹர ஹர மகாதேவா. இலங்கையில் தமிழ் சிங்கள புத்தாண்டு பண்டிகை காலத்தை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதன்படி ஸ்ரீலங்கா காவல்துறை மா அதிபரின் பணிப்புரைக்கமைய காவல்துறையினர், இராணுவத்தினர் உள்ளிட்ட சுமார் 15,000 பேர் நாட்டின் பல பகுதிகளில் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் இசை நிகழ்ச்சிகள், திருவிழாக்கள் உள்ளிட்ட 4,500 கொண்டாட்ட நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அதிக அதிகாரிகளை கடமையில் ஈடுபடுத்துவதன் மூலம் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு அவர் சிரேஷ்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். இதற்கமைய 14,000 காவல்துறையினர், 500 கலக தடுப்பு பிரிவினர் மற்றும் 400 இராணுவ நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இலங்கை முழுவதும் உள்ள 336 சிறுவர் அபிவிருத்தி நிலையங்களின் பராமரிப்பில் உள்ள சிறுவர்களுக்கான சித்திரை புத்தாண்டு பரிசு பொதிகள் இன்று விநியோகிக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புரைக்கமைய இந்த பரிசு பொதிகள் சிறுவர்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதுவரை காலம் நுவரெலியாவில் இருக்கும் சிறுவர் இல்லங்களுக்கு மாத்திரம் புத்தாண்டு பரிசு பொதிகளை வழங்கி வந்தார். இந்த நிலையில் தற்போது நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து சிறுவர் அபிவிருத்தி நிலையங்களிலும் உள்ள சிறுவர்களுக்கு புத்தாண்டு பரிசுகளை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளார்.
இதன்படி வீடுகள் அல்லது பெற்றோரின் அரவணைப்பு கிடைக்காவிட்டாலும் சகல பிள்ளைகளுக்கும் புத்தாண்டு மகிழ்ச்சி கிட்ட வேண்டும் என்ற நோக்கில் சிறுவர் இல்ல குழந்தைகளுக்கும் புத்தாண்டு என்ற துணைப்பொருளின் கீழ் ஜனாதிபதி அலுவலகம் இந்த திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. சிலோன் பிஸ்கட் நிறுவனம் மற்றும் தனியார் நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதியின் அலுவலகத்தினால் ஒருங்கிணைக்கப்பட்டு பாதுகாப்பு படைகளின் பிரதானி அலுவலகம் மற்றும் ஸ்ரீலங்கா ராணுவத்தின் ஆதரவுடன் குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் புத்தாண்டு செய்தி அடங்கிய 10,000க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கான பரிசுப் பொதிகள் இன்று வழங்கி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதற்கமைய ரணில் விக்ரமசிங்கவின் புத்தாண்டு பரிசுகள் திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள ஆதரவற்றோர் இல்லங்களில் உள்ள சிறார்களுக்கு இன்று கையளிக்கப்பட்டுள்ளன. திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள 11 ஆதரவற்றோர் இல்லங்களில் உள்ள சிறார்களுக்கான பரிசுப் பொருட்கள் திருகோணமலை மாவட்ட இராணுவத்தினரால் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கிளிநொச்சி மாவட்டத்தில் செஞ்சோலை மற்றும் அருவிச்சோலை சிறுவர் இல்லங்களில் தங்கியுள்ள சிறார்களுக்கும் இராணுவத்தினரால் பரிசுப் பொருட்கள் கையளிக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்களை அவதானத்துடன் செயற்படுமாறு இஸ்ரேலுக்கான ஸ்ரீலங்காவின் தூதுவர் அறிவுறுத்தியுள்ளார். இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையில் பதற்ற நிலை உருவாகலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் இந்த விடயத்தை விடுத்துள்ளார். இஸ்ரேல் மீது ஈரான் விரைவில் பாரிய பயங்கரவாத தாக்குதலை மேற்கொள்ளக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தேவையற்ற சந்திப்புகளுக்காக இலங்கையர்கள் தங்கியிருக்கும் இடங்களில் இருந்து வெளியேற வேண்டாம் என இஸ்ரேலின் டெல் அவிவ் நகரில் உள்ள ஸ்ரீலங்கா தூதுவர் அறிவுறுத்தியுள்ளார். அத்துடன் வெவ்வேறு நோய்கள் காரணமாக மருந்துகளை பயன்படுத்தும் தரப்பினர் தேவைக்கு அதிகமாக மருந்துகளை வாங்கி வைக்குமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் நீண்ட காலம் சேமித்து வைக்கக்கூடிய உலர்ணவுப் பொருட்களை கொள்வனவு செய்யுமாறும் எதிர்காலத்தில் உருவாகும் நிலையை சமாளிக்கக்கூடிய வகையில் இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்கள் தயாராக வேண்டுமெனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறுள்ள தேர்தல்கள் மூலம் ஏற்படும் ஆட்சி மாற்றம் மற்றும் கொள்கை மாற்றங்கள் நாட்டின் பொருளாதார மீட்சி பாதையில் பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என ஆசிய அபிவிருத்தி வங்கி தெரிவித்துள்ளது. இலங்கையின் பொருளாதாரம் உயர்வடைந்து வரும் நிலையில் அதனை பாதிக்காத வகையில் தேர்தல் நடத்தப்படுவது சிறந்தது என அந்த வங்கி கூறியுள்ளது. இலங்கையின் பொருளாதாரம் கடந்த 2022ஆம் ஆண்டில் எதிர்பாராத வகையில் வீழ்ச்சியடைந்தது. இதனால் இலங்கை பல பிரச்சனைகளை எதிர்நோக்கியிருந்த நிலையில் சர்வதேச நாணய நிதியத்தின் கடனுதவி கிடைக்கப் பெற்றது. இதையடுத்து தற்போது இலங்கையின் பொருளாதாரம் மேம்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இலங்கையின் பொருளாதாரம் இந்த ஆண்டில் 1.9 வீதத்தாலும் அடுத்த ஆண்டு 2.5 வீதத்தாலும் வளர்ச்சி அடையும் என ஆசிய அபிவிருத்தி வங்கி அண்மையில் தெரிவித்தது. எனினும் இந்த ஆண்டு இலங்கையில் நடைபெறும் தேர்தல்களினால் பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படக்கூடாதென அந்த வங்கி வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் எதிர்வரும் அக்டோபர் மாதம் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் நாட்டின் பொருளாதாரத்தில் நிலையற்ற தன்மை ஏற்படலாம் எனவும் ஆசிய அபிவிருத்தி வங்கி எச்சரித்துள்ளது. இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கும் அனைத்து தரப்பினரும் கல்வி தகமைகள் பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நவீன் திஸ்நாய்க்கு வலியுறுத்தியுள்ளார். வேட்பாளர்களுக்கிடையில் பொது விவாதம் நடத்தப்பட்டாலும் நடத்தப்படாவிட்டாலும் அவர்களின் கல்வி தகமைகள் கட்டாயம் பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும் என நவீன் திஸ்நாய்க்கு தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் அரசியல் தரப்பினர் மாத்திரமன்றி தொழிலதிபர்களும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் கீழ் செயற்பட்டு வரும் திணைக்களங்களின் முன்னாள் தலைவர்களும் களமிறங்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் வேட்பாளராக களமிறங்கும் நபர் உயர்தரம் சாதாரண தரம் உள்ளிட்ட அவரது கல்வி தகமைகளை பொதுமக்களுக்கு பகிரங்கப்படுத்த வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நவீன் திசநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை தற்போது பொருளாதார முன்னேற்றத்தை அடைந்து வரும் பின்னணியில் கல்வி அறிவற்ற தரப்பினரிடம் மீண்டும் நாட்டை ஒப்படைக்க முடியாதென அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் பசில் ராஜபக்ச களமிறங்கப்பட வேண்டும் என அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் பண்டார கோரிக்கை விடுத்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் பல கருத்துக்கள் வெளியிடப்பட்டு வரும் நிலையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதியாக பதவியேற்பதற்கான அனைத்து தகுதிகளும் தனது கட்சியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்சவுக்கு இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் பண்டார தெரிவித்துள்ளார். அத்துடன் பசில் ராஜபக்ச ஸ்ரீலங்கா ஜனாதிபதியாக வேண்டும் என்பது தனது தனிப்பட்ட விருப்பம் எனவும் அவர் கூறியுள்ளார். இலங்கையில் பல அபிவிருத்தி நடவடிக்கைகளை முன்னெடுத்து வேலை செய்து காட்டிய தலைவர்களுக்கு ஜனாதிபதி பதவி வழங்கப்படுவதே சிறந்தது என ரஞ்சித் பண்டார தெரிவித்துள்ளார்.
தெரிவித்துள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள நாமல் ராஜபக்ச சிறந்த இளம் தலைவர் என்றாலும் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்கப்படும் பட்சத்தில் அவர் கட்சியை பலவீனப்படுத்தி விடுவார் என்ற அச்சம் காணப்படுவதாக அவர் மேலும் கூறியுள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் மானிப்பாய் மருதடி விநாயகர் ஆலயத்தில் சப்பரத திருவிழா அதிகளவான பக்தர்களின் பங்கேற்புடன் வெகு சிறப்பாக இடம்பெற்றுள்ளது. இதன்போது தமிழர்களின் பாரம்பரிய கலை கலாச்சார நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன. வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் மானிப்பாய் மருதடி விநாயகர் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ திருவிழா கடந்த மாதம் 22ஆம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியிருந்தது. இந்த நிலையில் இன்றைய தினம் சப்பர திருவிழா வெகு விமர்சையாக இடம்பெற்றுள்ளது. இதன்போது தமிழர்களின் பாரம்பரிய கலைகளான மானாட்டம், மயிலாட்டம், பொய்க்கால் குதிரை, தீப்பந்தம் சுற்றுதல் உட்பட பல்வேறு நிகழ்வுகள் விசேட மேளதாளத்துடன் இடம்பெற்றுள்ளன. வருடாந்த மகோத்சவ திருவிழாவின் தேர் திருவிழா சித்திரை புத்தாண்டு தினமான நாளைய தினம் நடைபெறவுள்ளதுடன் மறுநாள் தீர்த்த திருவிழாவும் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அன்னை பூவதியின் நிலைவேந்தலுக்கான ஆயத்த நடவடிக்கைகள் தமிழர் தாயக பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் மட்டக்களப்பில் குடிசார் சமூக அமைப்பினர் மற்றும் பொதுமக்களின் ஏற்பாட்டில் அன்னை பூவதியின் நினைவிடத்தில் சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அமைதி காக்கும் படையணி என்ற பெயரில் தமிழர் தாயகத்திற்குள் நுழைந்திருந்த இந்திய படையினர் மேற்கொண்ட கொடூரங்களை அடுத்து இந்திய படைகளை வெளியேறுமாறு வலியுறுத்தி 1988ஆம் ஆண்டு மார்ச் 19ஆம் தேதி கணபதி பிள்ளை பூபதி அம்மாள் ஆகாரமின்றி போராட்டம் ஒன்றினை ஆரம்பித்திருந்தார். மட்டு அம்பாறை மாவட்ட அந்நியர் முன்னணி சார்பில் மட்டக்களப்பு மாமங்கீஸ்வர ஆலயத்தில் இந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தார். குறித்த போராட்டத்திற்கு இந்திய அரசினால் எந்தவித சாதகமான பதிலும் கிடைக்காத நிலையில் ஏப்ரல் 19ஆம் தேதி தியாக தீபம் அன்னை பூபதி உயிர் நீத்திருந்தார். இந்த நிலையில் தமிழ் மக்களுக்காக உயிரை தியாகம் செய்த அன்னை பூபதியின் நினைவு தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த ஆண்டும் அன்னை பூபதியின் நினைவேந்தலுக்கான ஆயத்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த அடிப்படையில் மட்டக்களப்பில் குடிசார் சமூக அமைப்பினர் மற்றும் பொதுமக்களின் ஏற்பாட்டில் அன்னை பூபதியின் நினைவிடத்திற்கு வர்ணப்பூச்சி மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சித்திரை புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு தமிழக மக்களுக்கு பிரதமர் மோடியின் கையெழுத்துடன் வாழ்த்து அட்டை தயாராகியுள்ளது. இதனை தமிழகம் முழுவதும் 30 லட்சம் குடும்பங்களுக்கு வீடு வீடாக விநியோகிக்க பாஜகவினர் முடிவு செய்துள்ளார்கள். இந்த நிலையில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வாழ்த்து அட்டைகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். சித்திரை புத்தாண்டை வரவேற்ற தமிழ் மக்கள், ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள். இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்களை அவதானத்துடன் செயற்படுமாறு கோரும் ஸ்ரீலங்கா அரசு, பதற்ற நிலை உருவாக்கலாம் என எச்சரிக்கை. இலங்கையின் ஆட்சி மாற்றம் பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும், ஆசிய அபிவிருத்தி வங்கி தெரிவிப்பு. இஸ்ரேல் மீது தாக்குதலுக்கு தயாராகும் ஈரான், பாரிய பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்கிறது இஸ்ரேல் ராணுவம். பிரதமர் மோடியின் கையெழுத்துடன் புத்தாண்டு வாழ்த்து அட்டை தமிழகம் முழுவதும் விநியோகிக்க பாஜக முடிவு. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவுக்கு வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.